என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளாகிய இந்த மன மகிழ்ச்சி நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி ஒரு சில நிமிடங்கள் என்னோடு கூட நேரத்தை செலவழித்தீர்களா? இணைந்து நாம் தேவனை உயர்த்துவோம். மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். காருண்யம் உள்ளவரே கரம்பற்றி நடத்திடுவே, காருண்யம் உள்ளவரே கரம்பற்றி நடத்திடுவே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். ஆனந்தமாக இதங்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்திடுவோம். ஆனந்தமாக இதங்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்திடுவோம். வானங்கள் மேலாக உயர்ந்தவரை வாழ்த்தி புகழ்ந்து துதித்திடுவோம். வானங்கள் மேலாக உயர்ந்தவரை வாழ்த்தி புகழ்ந்து துதித்திடுவோம். இயேசுவே வாரும், வாஞ்சையை தீரும், வார்த்தையை பேசும் வல்லமை தாரும். இயேசுவே வாரும், வாஞ்சையை தீரும், வார்த்தையை பேசும் வல்லமை தாரும். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் சொல்லுங்க, மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனை ஆராதிக்க தேவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த ஓய்வு நாளில் யாரும் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்காமல், சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் எல்லாரும் ஆலயத்திற்கு குடும்பமாய் செல்லுங்கள். நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உள்ளே போய் குடும்பமாய் முழங்காலில் நின்று ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். தேவன் நம்மை சந்திக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். வேதம் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நீங்கள் ஆலயத்திற்கு ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது, உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும்படி நீங்கள் போகும்பொழுது, நிச்சயமாக என் ஆண்டவர் ஆலய ஆராதனையில் உங்களை சந்தித்து உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி உங்களை மகிழ்ச்சியோடு வெளியே அனுப்ப அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே முழு இருதயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஆண்டவரை சந்தோஷமாய் ஆராதனை செய்யுங்கள். உங்களால் முடிந்த சிறப்பான காணிக்கைகளை கொடுத்து தேவனை கனப்படுத்துங்கள். ஆலயத்திலே சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மற்ற விசுவாசிகளோடும் போதகரோடும் நல்ல ஒரு ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆலயத்தின் நன்மையினாலே இந்த நாள் முழுதும் கர்த்தரை முடிசூட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, உலகம் முழுவதும் உடைய பிள்ளைகளுமை ஆராதிக்கிற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நீர் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம். நாங்களும் ஆலயத்தில் சென்று உம்மை தொழுது கொள்ள போகிறோம். எங்களோடு வாரும். ஆலய ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட சத்தியத்தை பேசுவீராக. உம்முடைய ஊழியர்கள் மூலம் கர்த்தர் வெளிப்படுவீராக. நீர் ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் மூலம் எங்களை சீர்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, இணைந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், தேவ ஊழியர்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் இந்த நாளிலே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அன்பின் ஐக்கியம் சபையிலே ஆண்டவரே விளங்கட்டும் சுவாமி. உம்முடைய அன்பின் ஐக்கியத்தினாலே சபையை நிரப்புவீராக. ஒரு மனதை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆலயத்தை முடித்து மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு திரும்பி நாங்கள் வந்து உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும். இந்த நாள் முழுதும் உம்முடைய நாள் என்கிற பயபக்தியோடு இந்த நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நன்மை நாளும் கிருபை நாளும் முடி சூட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். என் நேசருடைய கரம் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.